அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸின் பேச்சை தொடர்ந்து அதற்கு பதிலடியாக அஇஅதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில் கூற தற்போது அது கூட்டணியில் விரிசலா என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் அதிமுக விழுந்து கிடந்ததோ அப்பொழுதெல்லாம் அதிமுகவை ஏற்றி வைக்கும் ஏணியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்ததாக அக்கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருக்கிறார். அவர் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக விறுவிறு பேட்டியை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரங்களை எங்கள் தொண்டர்களுக்கு விளக்குகிறார். திமுக மீது இருக்கக்கூடிய பல்வேறு விமர்சனங்கள், அதிமுக இப்பொழுது 4 பிரிவுகளாக பிரிந்து இருக்கக்கூடிய நிலைகள் என்றாலும் அது அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை என்பதை அவர் தெளிவுபடுத்திவிட்டு நம்முடைய களம் நன்றாக இருக்கிறது என்று தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய செய்தியை சொல்கிறார். இதை புரிந்து கொள்ளாமல் என்ன பேசினாங்க என்று தெரிந்து கொள்ளாமல் 2019 21 வரை அதிமுக ஆட்சியில் தொடர்வதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்பதை அவர் மறந்து போய் இந்த விமர்சனத்தை வச்சுக்கிறார். பாவம். அதனால் இது அவருடைய தனிப்பட்ட கருத்து. இதற்கெல்லாம் விளக்கம் சொல்லி இதற்கு ஒரு திரும்பி கருத்து போர், வார்த்தை மோதல்கள் இதை செய்ய நாங்கள் விரும்பலை. எப்பொழுதெல்லாம் அதிமுக விழுந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்களை ஏற்றிவிட்ட ஏணியாக இருந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. எனவே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் பொது தளத்தில் தன்னுடைய கருத்தை சொல்லணும். அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்ற உறுப்பினரானதே அதிமுகல தான். ஏறி ஏனிய மறக்க கூடாது, நினைத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அன்புமணி ராமதாஸோட பேச்சுக்கும் கண்டனத்தை பதிவு செய்யறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க எப்படி பாக்க? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது கொடுத்தோம் அப்படிங்கிறாரு. அந்த 22 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய நிலைமை வந்தப்ப அனைத்து இடங்களில் அதிமுக போட்டியிடுவதற்கும் அதில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்கு, அதுவும் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி பலமாக இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் நாங்கள் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக நாங்கள் கொடுக்கப்பட்டதை நன்றியோடு அவர் நினைத்து பார்க்கணும். அதிமுக நன்றியை மறந்து விமர்சனம் செய்வதாக பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு நமக்கு அளித்த பிரத்யேக விறுவிறு பேட்டியை பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கோகுல். இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஒரு பலமான பிரதான எதிர்கட்சி என்கிற நிலையில இருக்கு. அதிமுக 4 உடைஞ்சிருக்கு. வேற கட்சிகள் யாரும் இல்ல. எல்லாரும் வெறும் அறிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முன்வைத்திருந்தார். அதே நேரத்தில் தற்போது அதிமுக தரப்பிலிருந்தும் பதிலடி வந்திருக்கிறது. இது கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதா பார்க்கலாம். அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்தாங்க. அதே மாதிரி 21 சட்டமன்ற தேர்தலையும் அந்த கூட்டணி தொடர்ச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் பாமக அந்த கூட்டணியில் படுதோல்வி அடைஞ்சு போட்டியிட்ட அனைத்து தொகுதியிலுமே தோல்வி அடைஞ்சாங்க. சட்டமன்ற தேர்தலில் 23 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட பாமகவுக்கு இடம் கிடைச்சிச்சு. அதில் 5 இடத்துல மட்டும்தான் வெற்றி பெற முடிஞ்சு. அதுலயும் ஒரு பெரிய அளவிலான வெற்றி பெற முடியல. அந்த தோல்விகளுக்கு பிறகு பாமக நிறுவனர் ராமதாஸ் அந்த முக்கிய நிர்வாகிகளோடு தேர்தல் தோல்வி குறித்து ஒரு ஆலோசனை நடத்தினார். அப்பவே கூட்டணி தர்மத்தை அதிமுக காப்பாற்றவில்லை, பாமகவினால் அதிமுகவுக்கு ஒரு பலன் கிடைச்சிச்சு, அதிமுகனால நமக்கு எந்த பலனும் கிடைக்கலங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சாரு. அதை தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக கூட்டணியிலிருந்து பாமக தனித்து போட்டியிட்டுச்சு. அந்த கூட்டணியிலிருந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு மட்டும் வெளியேறுவதா சொல்லி ஒரு தனிச்சு போட்டியிட்டாங்க. அதன் பின்பு பாமகவுக்கும் அதிமுக பல போராட்டங்கள் நடத்துறாங்க. அந்த போராட்டத்தில எல்லாம் பாமக கூட்டணி கட்சிங்கிற அடிப்படையில் எந்த போராட்டத்திலையும் கலந்துக்கல. இந்த கூட்டணியில் தொடருமா என்ற ஒரு சந்தேகமும் இருந்துச்சு. பாமக 2.0 என்ற திட்டத்தில் 26 சட்டமன்ற தேர்தலில் பாமக தலைமையில் தான் இனிமேல் கூட்டணி அமையுங்கிற அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் அந்த வேலைகளை தொடர்ந்து நடத்திட்டு வர்றாரு. 24 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணியில் பயணிப்போங்கிற கருத்தையும் சொல்லிட்டு வர்றாரு. இந்த நிலையில தான் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இந்த 2023 புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுகவை பற்றி ஒரு நேரடி விமர்சனத்தை அன்புமணி ராமதாஸ் வைக்கிறார். அதாவது 4 பிரிவுகளாக அதிமுக பிரிந்து கிடக்கிறது என்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு.
அந்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து ஒரு காட்டமான ஒரு பேட்டியை நேற்று தினம் கொடுத்திருந்தாரு. அது ஒரு கூட்டணியிலிருந்து அதிமுக கூட்டணியிலிருந்து பாமக வெளியேறுமா என்ற ஒரு கேள்வியை கேட்கிற அளவுக்கு அந்த பதிலடி காட்டமா இருந்துச்சு. ஏன்னா 98ல நாங்க கொடுத்த அந்த எங்க கூட்டணியிலிருந்து 4 எம்பிக்கள் பாமக வெற்றி பெற்றனால தான் ஒரு தேர்தல் அங்கீகாரமே பாமக கிடைச்சிச்சு. தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரமே எங்கனால தான் கிடைச்சிச்சு. 2021ல 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் போற காரணம் நாங்க தான். இது மாதிரி பல நேரத்தில் பாமகவிற்கு வந்து எங்க தயவுல தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் ஆகுவதற்கு காரணமே நாங்க தான். தொடர்ச்சியா எங்களை சீன்னா நாங்க தக்க பதிலடி கொடுப்போங்கிற மாதிரி ஜெயக்குமார் தன்னுடைய பேட்டியில தெரிவிச்சிருந்தாரு. அதற்கு பதிலளிக்கும் வகையில பாமகவுடைய செய்தி தொடர்பாளர் பாலு வந்து நமக்கு ஒரு பிரத்யேக பேட்டி கொடுத்திருக்காரு. ஏற்றிவிட்ட ஏனியாக, அதாவது எப்பப்பெல்லாம் அதிமுக விழுந்து கிடந்ததோ அப்பெல்லாம் பாமக வந்து அதிமுகவுக்கு துணையோடு நின்று அதிமுக ஒரு ஏற்றத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக பாமக இருந்திருக்கு. 2019 அந்த 22 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் குறிப்பா வட மாவட்டங்கள்ல தான் அதிமுக பெரும்பாலான இடங்களை வெற்றி பெற்றுச்சு. அதற்கு முக்கிய காரணம் பாமக தான். பாமக இருந்தனால தான் 2 ஆண்டு கால அதிமுக ஆட்சி தொடர முடிஞ்சிச்சு என்ற ஒரு பதிலையும் பாமகவுடைய செய்தி தொடர்பாளர் பாலு தெரிவிச்சிருக்காரு. தொடர்ச்சியாக 2 கட்சிகளும் மாறி மாறி இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை வைத்து வருவது, பாமக அதிமுக கூட்டணியில தொடர்வது ஒரு என்ற ஒரு கேள்வியே எழுகிறது. அதே நேரத்தில் பாஜகவையும் ஒரு விமர்சனத்தை வந்து அன்புமணி ராமதாஸ் வச்சிருக்காரு. அதிமுக கூட்டணியில் பாஜகவும் இருக்கு. வாட்சை வச்சு அரசியல் பண்றாங்க, நம்ம ஒரு வளர்ச்சி அரசியலை பண்றோம், அது வாட்சி அரசியலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவை பத்தியும் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் வைக்கிறாரு. ஆகவே அந்த கூட்டணியில் தொடராமல் ஒரு புது கூட்டணி ரூட்டை எடுக்கலாங்கிற மாதிரி பாமக ஒரு கணக்கு வச்சு இந்த தேர்தல் பணியை தொடங்கியிருக்காங்க, கூட்டணி கணக்கை தொடங்கியிருக்காங்கிற மாதிரி தான் அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க. புது ரூட்டுங்கிறப்ப அதிமுக கூட்டணி இல்லாட்டி திமுக கூட்டணி தான் பாமகவிற்கு அடுத்த வாய்ப்பு. ஆகவே திமுக கூட்டணியை நோக்கி பாமக பயணிக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் அரசுடைய திட்டங்களை பல திட்டங்களை அன்புமணி ராமதாசும் வரவேற்று பல அறிக்கைகளை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த நிலையில இது போன்ற அதிமுக பாமக இடையே ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டணி விரிசலுக்கான ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக, அதாவது இந்த கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்பு இல்லைங்கிற அடிப்படையில் தான் அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க. நிச்சயமாக தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிமுக பாமகவுக்கு இடையிலான இந்த வார்த்தை போர் எப்படி பார்க்கிறீங்க? தொடர்ச்சியாக இந்த விவகாரத்துல பாமக நாங்க தான் பிரதான கட்சி, அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல போட்டி நிறைய இளைஞர் சக்தி எங்களிடம் இருக்கு, நாங்க தான் தீர்மானிக்கிற சக்தியாக இருப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதானா இந்த மூவ்? நிச்சயமாக இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுமே பாட்டாளி மக்கள் கூட்டணியால் தான் நாங்கள் தோற்றோம் என்று சி.வி. சண்முகம் வெளிப்படையாகவே எங்களுக்கு வந்து திருமாவளவன் ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸாக அட்டவணை பிரிவு மக்கள் வாக்குகள் வரவில்லை, அதனால் தோற்றம் என்பதை வெளிப்படையாக தோல்விக்கான பழியை பாமக மீது சி.வி. சண்முகம் அவர்கள் போட்டார்கள். இப்பொழுது சி.வி. சண்முகம் அவர்கள் வட மாவட்டங்களிலும் பொதுவாக தமிழகத்திலும் மத்திய அரசையும் மாநில அரசையும் துணிச்சலாக எதிர்க்கும் ஒரு லீடர் என்ற ஒரு பெயரோடு புகழ் பெற்று வருகிறார். மேலும் கே.பி. முனுசாமி, வீரமணி, அன்பழகன் போன்றவர்களும் அங்கு அதிமுக அணியில் பவர்ஃபுல்லாக வரும்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவால் தங்களுக்கு எந்த பலனும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பலகீனம் அடைந்து விட்டது, அதன் கூட்டணியில் வெற்றி பெறவும் முடியாது, மேலும் அவர்கள் நம்முடைய வாக்கு வங்கியும் அபகரிக்க பார்க்கிறார்கள் என்ற அடிப்படையில் அன்புமணி மிக தெளிவாக அதிமுக 4ஆக போய்விட்டது என்று கூறியிருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் பிரிந்ததனால் எடப்பாடி பழனிசாமி அணியின் பலம் மிகவும் குறைந்து விட்டது, ஏறக்குறைய 15% என்ற அளவுக்கு தான் இருக்கும் என்ற கணிப்பின் அடிப்படையில் திரு அன்புமணி அவர்கள் கருத்தை கூறுகிறார்கள். அவர்கள் இந்த பிளவை பயன்படுத்தி மிகப்பெரிய எண்ணிக்கை கொண்ட சமுதாயமான வன்னியர் சமுதாயத்தில் தாங்கள் பெரிய சக்தியாக வளர வேண்டும் என்ற அடிப்படையில் தெளிவாக பேசியிருக்கிறார்கள். இது தோற்று போன அணிகளுக்கு இடையிலான மோதல், தோல்விக்கு நீங்கள் தான் காரணம் என்று சி.வி. சண்முகம் கூற, இல்ல உங்களுக்கு செல்வாக்கு குறைஞ்சிட்டு நீங்க நாளா உடைஞ்சிட்டீங்கன்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லாவணி அரசியலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நன்றி ரவீந்திரன் துரைசாமி. இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு தராஷ் ஷியாம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஷியாம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும்
வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டுக்காகத்தான் நம்ம அதிமுகவோட கூட்டணியே வச்சோம் அப்படின்னு வெளிப்படையா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசினாரு. தொடர்ந்து தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தை போர் என்பது எதை வெளிப்படுத்துகிறது? ஏற்றிவிட்ட ஏணியாகத்தான் பாமக இருந்திருக்கிறது என்கிறார் பாலு. எப்படி பார்க்கிறீங்க? கூட்டணி அரசியலில் எல்லா கட்சிகளுமே ஒன்று ஏற்றி விடுகிற ஏணிகள் தான். கூட்டணி கட்சிகளில் நாம் சிறிய கட்சிகளுக்கும் ஒரு இடம் கொடுக்கிறோம். காரணம் 2% 3% ஓட்டு கூட வெற்றிக்கு ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு அரசியலிலே அதிகபட்சமா 5% மேல் வெற்றி தோல்விக்கான வித்தியாசம் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி 1996 தேசிய கட்சியான திவாரி காங்கிரஸோடு சேர்ந்து போட்டியிட்டு 4 இடங்களை அது கைப்பற்றியது. திவாரி காங்கிரஸ் அப்போது வாழபாண்டி ராமமூர்த்தி தலைமையில் இருந்தது. எந்த இடமும் கிடைக்கவில்லை அதற்கு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 4 இடங்கள் கிடைத்தன. அப்போதே அது தமிழக அரசியலிலே அங்கீகாரம் பெற தொடங்கிவிட்டது. பிறகுதான் 98 பாராளுமன்ற தேர்தல் ஜெயலலிதா அவர்கள் அந்த கூட்டணியை அமைத்தார்கள். ஜெயலலிதாவுக்கும் அப்போது ஒரு கம்பல்ஷன் இருந்தது. 96 திமுக அரசு ஜெயலலிதா மீது ஏராளமான வழக்குகள். எனவே 98 ஐக்கிய குஜராத் மந்திரிசபை கவிழ்ந்து மக்களவை தேர்தல் திடீரென்று வரும்போது தன்னை தானே நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அரசியல் ரீதியாக திருநாவுக்கரசு அவரை எதிர்த்து அவர் பொதுச் செயலாளர் என்று அறிவித்து வழக்குகள் நடந்து இப்படி பல நெருக்கடிகள். எனவே பாட்டாளி மக்கள் கட்சியும் ஜெயலலிதா அவர்களுக்கு உதவியது, ஜெயலலிதா குழுவினாக. இப்படித்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக, பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சி கூட்டணி அது. பாரதிய ஜனதாவோடு சேர்ந்த கூட்டணி தான். பிறகு 99 தேர்தல், அதற்கு பிறகு பல நிலைப்பாடு மாணவர்கள், நடுவில் அன்புமணிதான் முதல்வர் என்று தனியான ஒரு போட்டி. ஆக இதுல இந்த அரசியல் ஜெயக்குமார் கூறுவதும் தவறுதான். காரணம் என்னவென்றால், இப்படியே தொடர்ந்தால் கூட்டணி என்பது நிலைக்காது. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் பாமக இல்லை, அதுதானே உண்மை. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாமக இல்லை. சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் பெற்ற வெற்றிக்கு பாமகவின் ஓட்டு வங்கி ஒரு முக்கிய காரணம். அதை மறுக்க முடியாது. பாமக, பாரதிய ஜனதா 2 ஓட்டு வங்கிகளையும் நாம் கழித்து விட்டு பார்த்தால் அதிமுக பெற்ற ஓட்டு வங்கி 15-18% தான் வருகிறது. அதாவது ரெட்டைலையோடு ஓபிஎஸ் சிபிஎஸ் தலைமையோடு சேர்த்து. எனவே ஒரு 20% கீழே தான் அந்த ஓட்டு வங்கியில வந்தது. அப்படி இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் தயவும் தேவை, அதிமுகவின் தயவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேவை. அப்படியான ஒரு நிலைமையில் தான் அது நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த கூட்டணி நிற்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம் சி வி சண்முகம் பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்க்கிறார். அநேகமாக இது அந்த கூட்டணி முடிவை நோக்கித்தான் போகிறது. ஜெயக்குமார் சொன்னதை தனிப்பட்ட கருத்தாக எடுத்துக்கொள்வதாக பாலு சொல்வது தவறு. நண்பர் பாலு கூறுவது தவறு. காரணம் ஜெயக்குமார் ஒரு அபிஷியல் ஸ்போர்ட்ஸ் பர்சன். எடப்பாடி அவர்களின் கருத்தை அவர் தான் நேரடியாக பிரதிபலிக்கிறார். ஆக எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தனிப்பாதையில் பயணிக்க திட்டமிடுகிறது என்றுதான் நானும் புரிந்து கொள்கிறேன். நன்றி திரு ஷாம். இணைப்பில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. செய்தி அரங்கிலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.